அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. நான் எஸ்ஐஆர் குறித்த ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறதுக்காக இந்த பதிவை போடுறேன். கவனமாக கேளுங்க. ஏற்கனவே நாம் நம்மளுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை வைத்து டிராஃப்ட் லிஸ்ட்டில் பேர் வந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் பேர் வந்துருச்சு. ஆனால் அந்த பேர் வந்தது மட்டுமே நம்மளுக்கு போதுமானதல்ல. ஃபைனல் லிஸ்ட்டில் பேர் வரணும். அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் பேர் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது 6.5 கோடி மக்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தோம். அதில் கிட்டத்தட்ட 1 கோடி மக்களுடைய பெயர்கள் ரிஜெக்ட் செய்யப்பட்டுட்டு 5.5 கோடி மக்களுடைய பேர் டிராஃப்ட் லிஸ்ட்டில் வந்துச்சு. இந்த டிராஃப்ட் லிஸ்ட்டில் வந்த 5.5 கோடி மக்களுடைய பெயர்களில் ஒரு 10 லட்சம் நபர்களுடைய டீட்டெயில் சரிவர மேப் பண்ண முடியல. அதாவது நம்மளுடைய ஃபார்மில் 3 பெட்டி கொடுத்துருப்பாங்க. முதல் பெட்டி, 2ஆம் பெட்டி, 3ஆம் பெட்டின்னு சொல்லிட்டு. முதல் பெட்டியில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். 2ஆம் பெட்டியில் நாம் 2005, 2002ஆம் ஆண்டு ஓட்டு போட்டிருக்கோமான்னு அந்த டீட்டெயிலை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா 3ஆம் பெட்டியில் நம்மளோட தாயோ தகப்பனோ 2005ஆம் ஆண்டு, 2002ஆம் ஆண்டு ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அந்த டீட்டெயிலை கொடுக்கணும். எல்லாருமே முதல் பெட்டியை ரொப்பிட்டோம். 2ஆம் பெட்டி, அந்த 3ஆம் பெட்டியில் குறைஞ்சது ஒரு பெட்டியாவது நம்ம நிரப்பி கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் கொடுக்காதவங்களுடைய பட்டியலும், அப்படி கொடுத்தோம் அந்த டீட்டெயில்ஸ் மேட்ச் ஆகாதவங்களுடைய பட்டியலும் சேர்த்து மொத்தம் தமிழ்நாடு முழுக்க 10 லட்சம் நபர்களை எலெக்ஷன் கமிஷன் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த 10 லட்சம் நபர்கள், சென்னையில் மட்டுமே 2 லட்சம் நபர்கள், தமிழ்நாடு முழுக்க 10 லட்சம் நபர்கள். இவர்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் நேற்று ஒரு நோட்டீஸும் அனுப்பியிருக்காங்க. அந்த நோட்டீஸ் நம்மளை கிடைச்சிரும். அதை கவனமாக வாங்கி அதில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்து நீங்கள் அதற்கான ஒரு டாக்குமெண்ட்ஸை கொடுக்கணும். அதாவது 13 டாக்குமெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்க ஃபார்ம், ஒன்று எக்ஸ்ட்ரா ஃபார்ம் நம்மக்கிட்ட கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஃபார்முக்கு பின்னாடியே கொடுத்துருக்கு அந்த 13 டாக்குமெண்ட். நீங்கள் 1987க்கு முன்னாடி பிறந்தவங்களாக இருந்தால் உங்களுக்கான ஒரே ஒரு ப்ரூஃப் கொடுத்தா போதும். 87லேருந்து 1987லேருந்து 2004 வரைக்கும் பிறந்தவங்களாக இருந்தால் உங்களுடைய ஒரு ப்ரூஃப், உங்களுடைய தாயோ அல்லது தகப்பனுக்கோ யாராவது ஒருத்தருக்கான ஒரு ப்ரூஃப் கொடுத்தா போதும். 2004க்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருந்தால் உங்களுடைய ப்ரூஃப், தாய்க்கும் தந்தைக்கும் தலா ஒரு ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டோன்னு சொன்னால் ஃபைனல் லிஸ்ட்டில் நம்மளுடைய பேர் வந்துடும். நாம் வரக்கூடிய எலெக்ஷனில் வாக்களிக்கலாம். அப்படி கொடுக்கலன்னா ஃபைனல் லிஸ்ட்டில் பேர் வராது. அந்த 10 லட்சம் நபர்களில் என்னுடைய பேர் இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளுக்கு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருந்து ஒரு நோட்டீஸ் வரும். அப்படி இல்லை வேறு மெத்தடு என்ன அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தப்போ, நீங்கள் உங்களுடைய பிஎல்ஓ கிட்ட கால் பண்ணி கேட்கலாம், உங்களுடைய பட்டியலில் என்னுடைய பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு. நான் என்னுடைய பிஎல்ஓக்கு கால் பண்ணி கேட்டப்போ அவங்க சொன்ன தகவல், வரக்கூடிய சனி ஞாயிறு, அதாவது 27, 28 டிசம்பர் வார கடைசி விடுமுறை நாட்கள் தான். இந்த விடுமுறை நாட்களில் உங்களுடைய பூத்துலேயே அதாவது எலெக்ஷன் நீங்கள் வாக்குச்சாவடி இருக்கு இல்லையா, அதுலேயே முகாம்கள் நடக்குது. அங்கே போய் அந்த முகாம் கேம்பில் உங்களுடைய பேர் அந்த 10 லட்சம் நபர்களில் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உடனே அந்த 13 டாக்குமெண்ட்டில் உங்களுடைய கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய கேட்டகரினா நீங்கள் எப்போ பிறந்திருக்கீங்கன்னு சொன்னாலே 1987க்கு முன்னாடியா, அதுக்கப்புறமா இல்லை 2005க்கு அப்புறமா, அந்த மாதிரி கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஜனவரி 18க்கு மேலே தான் நீங்கள் போய் சப்மிட் பண்ணணும். இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கணும். மறக்காமல் நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சுருங்க. நான் ஃபார்ம் கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன், எனக்கு கரெக்டாக வந்துடும் அப்படின்னு மெத்தனமாக இருந்துடாதீங்க. குருட்டுத்தனமாக எல்லாரும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்ப நபர்களுக்காகவும் உங்கள் உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாருக்கும் சொல்லி போய் செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தேங்க்யூ.